வாழ்க வளமுடன். இறைவனை உணர்ந்து விட்டவர்களுக்கு மனிதர்கள் தானே ஒத்துழைக்கிறார்கள். இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நம்ம சில விஷயங்களை செய்யும்போது இது நடக்குது. ஒன்று பிரார்த்தனை பண்ணணும், இல்லைன்னா தியானம் கற்றுக்கிட்டு பண்ணணும், இல்லைன்னா மந்திரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இறைவனுடைய நினைப்பிலேயே தொடர்ந்து இருக்கிறது, மன தூய்மையாக இருக்கிறது, மனதார மற்றவர்களுக்கு உதவுவது, எல்லோரையும் நேசிப்பது, இது மாதிரி பல்வேறு செயல்கள் இருக்கிறாங்க. இதை நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தையோ 2 விஷயத்தையோ நம்ம தொடர்ந்து செய்யும்போது அந்த இயற்கையாகிய இறைநிலை நம்மக்கிட்ட தொடர்பு வந்துடுது தானாகவே. அதுதான் அருளாசின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அதை தொடர்ந்து செய்வோம். மனதுக்கு அந்த இறைநிலையை வர வைத்து கொள்ளும்போது நமக்கு மற்ற மனிதர்கள் தானே உதவுகிறார்கள் என்பது உணர்ந்து விட்டவர்களின் அனுபவ அறிவாக இருக்கிறது. இறைவனின் அருளாசியை பெறுவோம். மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வோம்.